எந்த புத்தகத்தை படிச்சிருக்கீங்க? செய்கின்ற இடம் மற்றும் அர்ச்சனைகள் செய்கின்ற இடம் என்பதில் அடியார்கள் கூட்டம் நெருக்கமாக காணப்படுவதை சாதகமாக பயன்படுத்தி திருடர்களின் ஆலய உட்பிரகாரத்தில் அர்ச்சனை செய்கின்ற இடம் என்பதில் அடியார்கள் கூட்டம் நெருக்கமாக இப்போ நாங்கள் ஆலயத்தின் பின் பகுதியில் நிற்கிறோம் பாருங்க. இந்த பகுதியில் அதிகமான மக்கள் இப்போ இந்த இடத்துல பொங்கல் நடக்குது பாருங்க. பின் பகுதியில் நாங்கள் தொடர்ச்சியாக வீட்டுக்கு எந்த பகுதிக்கு பார்த்தாலும் இந்த பின் பகுதி முழுக்க பொங்கல் நடந்து கொண்டிருக்குது. அலுவலகத்தில் நேரடி அப்படியே நாங்கள் இந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்ன பாருங்க, நிறைய மக்கள் அப்படியே பொங்கல் செஞ்சுருக்கிறோம். இந்த பகுதியில் கூடாரங்கள் அமைச்சு அதை விட இந்த மரங்களுக்கு கீழே பார்க்கலாம் நிறைய மக்கள் இந்த அன்னதானம் பொங்கல் போன்றவற்றை செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. பண்டிதர்ச்சி வரலாறு உண்மையில் நினைக்கிறேன். நம்ம இருக்கிற இடம் திருப்பலையிலிருந்து வரலாறு பற்றி. ஆனால் இதில் இந்த அம்மனுக்கும் பண்டிதர்ச்சி அம்மனுக்கும் எங்கட அவனாத்த வயலுக்கும் தொடர்பு கண்டோடு இருக்குது. அது எனக்கு வருவா தெரியலை. ஆனால் இந்த பொங்கல் 5 திங்கள் 4 திங்கள் வரும். பங்குனி திங்கள் இது 5ஆவது திங்கள். இன்றைக்கு மக்கள் எல்லாருமே ஒரு விருப்பத்தோட அந்த பொங்கலை ஒரு விருப்பத்தோடையும் சந்தோஷமாக இதில் பொங்கி படைச்சு எதையுமே மிச்சமாக கொண்டு போகிறது எல்லாத்தையும் இங்கே இருக்கிற கொடுத்து போகணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் செய்து கொண்டிருக்கேன். பட்டாபட பண்டிதர்ச்சி அம்மன்ட்ட வரலாறு தெரியாமல் நான் பெருசாக சொல்லி
மற்றவே சங்கடப்படுத்தக்கூடாது. ஆனால் அந்த பொங்கல் வந்து ஒரு இந்த பார்க்கிங்க ஒரு சந்தோஷமா இவ்வளவு சனம் வந்து இவ்வளவு கஷ்டங்கள் சிக்கங்கள் மீண்டும் இவ்வளவு கூட்டத்தை இதில் பார்க்க மனநிலையும் எனக்கு சந்தோஷம் இருக்கு. இந்த இது வந்து தொடர்ந்தும் பெற வேணும். அம்மன் அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும். இங்கே இருக்க மக்கள் மட்டும் இல்லை, உலகம் உள்ள பெரிய சண்டையும் பிரச்சனையும் வந்து இருக்கு. எங்கள் அம்மன் அருளில் எல்லாருமே நிம்மதியோடையும் கௌரவமாக வாழ வரும் என்று நான் அம்மனை வேண்டி இந்த பொங்கல் மேலும் சிறக்க வேணும். அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக நடக்கணும் என்று அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். கத்திரிக்காய் இங்க வாங்கினா வீட்டுக்கு வந்துடுங்க. இங்க வாங்க பெரிய பட்டுத்திருச்சி அம்மன் ஆலயத்திலே 5 திங்களும் வருகை தந்து இங்கே 5வது திங்கள் 4 திங்கள் கழிந்து 5வது திங்கள் வரையும் இந்த மக்கள் சிறப்புடன் பொங்கி இங்கே போனதற்கு பட்டுத்திருச்சி அம்மன் ஆலயத்தாலே அவளுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் மக்களுக்கு அவ்வளவு உயர்களுக்கும் என்று வேண்டிக் கொண்டு, இது காடாகவே அந்த காலத்தில் இருக்கப்பட்ட ஆலயம். ஒரு பெரிய காடாகவே இருக்கப்பட்ட இடத்திலே ஒருவர் வந்து ஒரு ஐயா வந்து இங்கே ஆலயத்தை பட்டுத்திருச்சி அம்மன் ஆலயம் என்பதை உருவாக்கப்பட்டு அதில் இருந்து அவர் விளக்கு வைத்து அவை இந்த இடத்திலே இருந்து அவருடைய ஜீவன் பார்க்க முடியாத நிலையிலே அவர்கள் இறந்து விட்டார்கள். ஆனால் இதை இப்ப நிர்வாகம் எடுத்து நல்லவாக சிறப்பாக செய்கின்றதை நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இங்கே ஆலயத்தில் தேரொன்று இருக்கப்பட்டது, மற்ற வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்த நிர்வாகம் எல்லா சிற்பத்தையும் செய்ய வேண்டும், அவள் எல்லாத்திலும் தாயோடு இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு எல்லா சிற்பத்தையும் செய்தார்கள். கும்பாபிஷேக நிகழ்வை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த பங்குனி கிழமையிலேயே இந்த கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற பலன் இருந்திருக்கின்றது. இந்த பக்தர்கள் எல்லாரும் இங்கு வந்து பொங்கி மக்களுக்கு கொடுத்து ஆசையாக சிறப்புடனாக நடத்தினதை இந்த பட்டுத்திருச்சி அம்மன் தாயின் வாசலிலே சிறப்புடன் நடத்தி கொண்டு 5 திங்கள் இந்த பட்டுத்திருச்சி அம்மன் ஒரு ஆலயத்திலே ஒரு புதுமை பெற்றவா. பட்டுத்திருச்சி அம்மன் மாட்டை வெட்டி பட்டுத்திருச்சி ஆகின்றது என்றால் அது மிகவாலும் இயலாது. அந்த சக்திதான் அவள் கொடுத்த வரம் இங்கே மக்களை திரள வைக்கின்றது, மக்களை அணிதிரன்று திரள வைத்துக் கொண்டிருக்கின்றது. மக்களோடு மக்கள் சேர்ந்து அந்த தாயும் இங்கேதான் நிற்பா என்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கின்றது. இந்த மண்ணிலே இந்த பட்டுத்திருச்சி அம்மன் மண்ணிலே இவ்வளவு வருகை தந்து இவ்வளவு வேர்களும் இங்கே அணிதிரன்று வந்ததை நான் பெருமைப்படுகின்றேன். தாயே என்று மிகவும் நான் சந்தோஷப்படுகின்றேன். ஒரு பங்குனி மாதத்திலேயும் வர்ற திங்களுக்கு இங்கே பொங்குறது வழக்கம். அதில் கடைசி திங்கள் என்று இது விசேஷமான திங்கள். அதோட சாமி வீதி வளம் வர்றது அப்படி நிகழ்ச்சியும் காவடிகள் எல்லாம் இருக்கு. தொடர்ந்து நீங்கள் இதோட எத்தனை வருஷம் பாருங்க? அந்த கனகாலம் பாருங்க.
எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் தொகை பாராட்டுறேன். பண்டித்திரைச்சாமன்னு சொல்றது அது ஒரு வரலாறு இருக்கு. அதாவது ஒருவர் மாட்டை வெட்டி போட்டு மாட்டுக்கு தலையை கொண்டு வந்து தாட்டவர் அமைஞ்சாங்க போட்டு அதை பொடிபடுற கட்டம் வந்த உடனே ஒரு அம்மனை நேர்ந்து இந்த தன்னை எப்படியாவது காப்பாற்றும் அந்த தோட்டத்துல வெட்டினால் அதுல பண்டி இந்த தலைதான் இருந்ததா மாட்டு தலை அப்படி ஒரு புதுமையான அம்மன் தான் இது. அதனால எல்லாருக்கும் விருப்பமான அம்மன் அம்மன் அதேமா வட மாநிலத்தில் உள்ளாக்கள் கூடுதலாக வாரம் இல்லை நான் ரெண்டு பதிவு நான் முதல் இருவாளில் இருந்தேன், அதுக்கு முதல் தோண்டாடில் இருந்தேன், நடுவேஞ்ச வாரம் அதுதான். இலங்கை நாட்டிலே இருந்து சிங்கள பௌத்த மன்னன் கஜபாகு மன்னன் இந்தியாவுக்கு போயிருந்தார். அங்கே கண்ணகியினுடைய பெருமைகளை அறிந்து சிறப்பை அறிந்து வருகின்ற பொழுது கண்ணகி என்னுடைய சிலையை ஒரு சந்தனக்கட்டையிலே வடிவமைத்து சிலம்போடு இலங்கைக்கு வந்தார். இலங்கையிலே வந்து எம்புகோள துறைமுகம் என்று மாதகலுக்கு அருகிலே இருக்கிறது. அந்த சம்பில்துறை துறைமுகத்திலே இறங்கி நடந்து நடந்து தென்னிலங்கை வரை கஜபாகு மன்னன் பல அடியார்களோடு சென்று கொண்டான், பரிவாரங்களோடு சென்று கொண்டான். அவன் தங்கியிருந்த இடங்களெல்லாம் கண்ணகிக்கு அக்காலத்திலே கோயில் அமைத்து வழிபாடு செய்ய தொடங்கினார்கள். அப்படியான கோயில்களிலே ஒன்றாக விளங்குவதுதான் இந்த மட்டுவில் பன்றித்தலச்சி கண்ணகி அம்பாளுடைய ஆலயம். இது பன்றித்தலச்சி என்று பெருமையோடு பேசப்படுகிறது. ஏனென்றால் ஒரு காலத்திலே அம்பாள் பன்றித்தலையோடு காட்சி கொடுத்தாள். இன்றைக்கும் இந்த மட்டுவில் பன்றித்தலச்சி அம்பாளுடைய ஆலயத்திலே மூலஸ்தானத்திற்கு பின்னாக பரிவார மூர்த்தியாக வராகி என்று அங்கே குதிரை முகம் பன்றி முகத்தோடு அந்த அம்பாள் காட்சி தருவதை நாங்கள் பார்க்கிறோம். பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சவாணி வஞ்சர் உயிரவி ஒன்னும் உயர் சண்டி காளி ஒளிருங்கலா செய்ரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்று அபிராமிப்பட்டர் அம்பாளுடைய நாமங்களை பாடுகிற காலத்திலே இந்த வராகித்தாயையும் பாடுகிற சிறப்பை பார்க்கிறோம். அத்தகு கண்ணகி தாய்க்கு பங்குனி மாதம் என்றால் பெருவிழா நடைபெறும். இந்த ஆலயத்திலே வந்து பொங்கல் பொங்கி மடை பரவி வழிபாடு செய்யாதவர்கள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த பங்குனி மாத வெயில் காலத்திலே பல பேருடைய உடல் நோய் உள்ளத்து நோயை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த மட்டுவில் பன்றித்தலச்சி கண்ணகி அம்பாளுக்கு இருக்கின்ற தனியான ஒரு சிறப்பு. இந்த ஆலயத்திலே நேற்றைய தினம் ஞாயிறு வாரத்திலே மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்று இப்பொழுது புது பொலிவோடு ஆலயம் காட்சி தருகிறது. அன்பர்களே, அடியார்களே, உங்களை பார்த்து நான் அன்பாக வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்படியான தமிழர்களுடைய சைவர்களுடைய வரலாற்று பொக்கிஷமான இந்த ஆலயங்களை வளர்ப்பதும் பராமரிப்பதும் எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை.
அம்பாள் அடியார்களே, ஆலயத்தின் பல்வேறு திருப்பணி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இத்திருப்பணி வேலைகளுக்கு நிதியுதவி செய்ய விரும்புகின்ற அடியார்கள் ஆலய அலுவலகத்தில் நேரடியாக செலுத்தி உரிய பற்றுச்சீட்டை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் ஆலயத்தின் சார்பாக பணம் அதிகமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி உங்களது உடைமைகளை திருடர்கள் களமாடக்கூடும். எனவே உங்களது உடைமைகளில் தங்க ஆபரணங்களில் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதை என்னன்னு சொல்றோம்னா குலசோரன்னு சொல்றேன். குலசோரன் என்னென்ன மிளகு சேர்க்கிறது? சகலம் சேர்க்கணும்.